வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். சோ இன்னைக்கு நம்ம ஐபோன் வாரமா? ஆமா, அது எப்பயுமே இந்த செப்டம்பரும் அக்டோபரும் வந்து டெக்டம்பர் இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல பார்த்தேன், அப்பவே வந்து வாங்கணும்னு கை உறுதிச்சு. ஆனா ரிவ்யூ நெட் வந்துருச்சு, அதனால வந்து வாங்க வேணாம்னு சொல்லி. அதுவும் மோஸ்ட் ஃபேமஸ் கலர்லயே, ஃபேமஸ் கலர் டைட்டேனியம். அதுவும் இது ஒரிஜினல் டைட்டேனியமா, நேச்சுரல் டைட்டேனியம்? ஆமா, நேச்சுரல் டைட்டேனியம் வந்திருக்கு. 1 TB மாடல். 1 TB. So இது 14 Pro Max யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவா ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் என்ன, வெயிட் தான் கொஞ்சம் அதிகமா இருந்தது. பட் அது தவிர வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். இப்ப கூட பேட்டரி ஹெல்த் பாத்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பேட்டரி ஹெல்த் 34 அடி வாங்குது. இப்ப கூட 95% அது அவங்க என்ன பண்றாங்கன்னா, இருக்கிறதுலே ஃபாஸ்ட் சார்ஜர் என்ன மார்க்கெட்ல அவைலபிளோ யூஸ் பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அநியாயத்துக்கு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில யங்ஸ்டர்ஸ். அதுக்காக நான் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் அவங்களுக்கு தான் இந்த பேட்டரி டிகிரேட் ஆகிறது வந்து அதிகமா ஃபேஸ் பண்றாங்க. பட் பாத்தீங்கன்னா கண்ணாபின்னா தான் சார்ஜ் பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து 100% சார்ஜ் சம்டைம்ஸ் தான் பண்ணுவேன், சம்டைம்ஸ் பண்ண மாட்டேன். கண்ட சார்ஜர் யூஸ் பண்ணுவேன், பவர் பேங்க் யூஸ் பண்ணுவேன். பாதி நேரம் வந்து இந்த ரெட்லயே தான் இருக்கும். ஏன்னா இந்த போன் ஒரு பேட்டரி லைஃப் எடுத்து விட்டுருச்சு ஹேபிட்ட. 2 நாளுக்கு ஒரு தான் சார்ஜ் பண்ணுவேன். ஒரு சம்டைம்ஸ் ஹெவி யூஸ் பண்ணா 5Gல போட்டா ஒரு நாள்ல சார்ஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால 15 Pro Max வந்து எப்படி இருக்கு, இப்போ என்ன சேஞ்சஸ் மெயினா பாத்தீங்கன்னா, ஆப்பிள் நம்ம ஈவெண்ட்டும் பார்த்தோம், நான் கையில யூஸ் பண்ணியும் பார்த்தேன் சிங்கப்பூர்ல இருக்கும்போது. 15 Pro Max இந்த டைட்டேனியம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க, அதுதான் மெயின் ஃபினிஷ். அது கூடயே வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல, ஏன்னா டெக்ல வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு ப்ராடக்ட்டை கையில ஓன் பண்ணும்போது, அதை எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன தெரிஞ்சிருதுன்னு போது இப்போ சொல்லுவாங்க பாருங்க. சோ தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸ் இது வந்து ஒரிஜினல் டைட்டேனியம் கலர் 15 Pro Max. விலை எவ்வளோ? இது வந்து 1 TB மாடல். ஸோ இதோட விலை வந்து 1,99,900 ஒன்லி. பட் இது வந்து மேட் இன் சைனா தான். இது நம்ம அடுத்த iPhone 15 தான் மேட் இன் இந்தியா. ஓகே, அசம்பிள் இன் இந்தியா, அசம்பிள் இன் சைனா தான் போட்டிருக்கு. சார் வேல்யூ பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1.6 வாட்ஸ். ஓ, இங்க இருந்து தான் இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்களா? புரிஞ்சுக்கிட்டேன். சோ அது தவிர பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், USB-C சார்ஜிங் கேபிள் இருக்கு டப்பால. ஆனா அது USB 2 ஆம்பாஸ், அது மட்டும் தான் நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க. அது ஏன்னா நீங்க தனியா வாங்கணும். ஆமா, சோ தட்ஸ் பிசினஸ். யா, நீங்க வந்து என்ன பியூட்டினா, இது நீங்க நம்மளோட USB டிரைவ் தான் இருந்ததுன்னா ரெக்கார்டிங் டைரக்டா USB டிரைவ்க்கே பண்ணலாம். எக்ஸ்டர்னல் அந்த போர்ட்டபிள் டிரைவ் இது சாம்சங்லாம் வச்சிருந்தீங்களே, சோ அதெல்லாம் எடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா முடியும். அன்பாக்ஸ் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி கிழிச்சிட்டோம். சோ இதுதான் போன் உள்ள இருக்கு. ஓகே, சோ எடுத்து பாப்போம் எப்படி இருக்கு. லைட் வெயிட். ஏமா இவ்வளவு லைட் வெயிட்டா இருக்கு. எனக்கு இந்த 14 Pro Max செம ஹெவி மாதிரி தோணிட்டு இருந்தது. இதுக்கு டைமென்ஷன் கம்மி பண்ணிருக்காங்களா? அது லைட்டா ஆக்சுவலா லைட்டா few mmல டிஃபரன்ஸ் தெரியுதுன்னு சொல்லிருந்தாங்க. ஆனா இது எனக்கு என்னமோ 15 பிளஸ் 14 பிளஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ உண்மைதான். ஆனா 14 பிளஸோட வெயிட் கம்மி மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல? ஆமா, இது ஏதோ அதோட லைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த டைட்டேனியம் வச்சு என்னதான் பண்ணிருக்காங்க தெரியல. ஆப்பிள் வேற லெவல்ல இருக்குங்க. 15 Pro Max நான் சீரியஸா வந்து செம்ம ஹெவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஷாக்கிங்கா இருக்கு. சைட்ல அந்த சூப்பரான டைட்டேனியம் அந்த ஃபினிஷ் தெரியுது. அது மட்டும் இல்லாம டக்குன்னு கண்ணுல உறுத்துறது அந்த ஆக்ஷன் பட்டன் தான். ஆமா, ஆக்ஷன் பட்டன். ஏன்னா அந்த இது போயிடுச்சு, இந்த சைலன்ஸ் ஸ்விட்ச் போயிடுச்சு, ஆக்ஷன் பட்டன் வந்துருச்சு. மல்டிபர்பஸ் கீ. ஸோ இதை வச்சு நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கேமரா ஷட்டரா கூட யூஸ் பண்ணலாம். அண்ட் நீங்க வந்து ஏதாவது ஒரு சீரிஸ் ஷார்ட்கட் குயிக் லான்ச், எதனால குயிக்கா லான்ச் பண்றதுக்கு ஆப்ஷன், அது ஒரு ஆப் வேற கொடுத்திருக்காங்க. சோ இது எடுத்து பாப்போம் எப்படி தான் இருக்குன்னு. செம. கையில பிடிச்சு பாருங்க, வெயிட் தெரியுதா? ஃபார் ஷூர் இது செம்ம பிரீமியம்னஸ். அந்த சைட்ஸ் கர்வ்டா இருக்கிறது வந்து டக்குன்னு பிடிச்சதுமே தெரியுது. இது ஷார்ப்பா இருக்கும்ல. வெயிட் தெரியுதா டிஃபரன்ஸ்? வெயிட் ஃபார் ஷூர் டிஃபரன்ஸ் தெரியுதுங்க. யார் தொட்டு தூக்குனாலும் கண்டிப்பா. பிரைடட் கேபிள் கொடுத்திருக்கான். வா, டைப் சி டு டைப் சி பிரைடட் கேபிள். அதுதான் ஷாக்கிங்கான விஷயம். ரொம்ப நாள் கழிச்சு லைட்னிங் கேபிள் சத்து போச்சு. லைட்னிங் கேபிள் மொக்கன்னு கிடையாது, பட் லைட்னிங் கேபிள்லயும் ஒரே டிராபேக் என்னன்னா, iPhone 5ல இருந்து இருக்கு பாஸ். ஆனா அது USB ஸ்டாண்டர்ட்ல. ஆமா, USB ஸ்டாண்டர்ட்ல iPhone 1ல இருந்து தானே இருக்கு. iPod touchல இருந்து இருக்கு. இது iPhone வரதுக்கு முன்னாடில இருந்து அந்த 30 பின் கேபிள்ல இருந்து அவங்க வந்து இந்த லேட்டஸ்ட் லைட்டிங் போகும்போது iPhone 5 அது வேற லெவல். 4ல இருந்து 4 வரைக்கும் 4S வரைக்கும் அந்த பெரிய அடாப்டர். அதுக்கப்புறம் லைட்னிங். அம்மா எவ்வளவு பயந்து 5S 6 6S 7 8 ஐயோ எத்தனை வருஷம் 10 போயிட்டே இருக்கு. 11 12 ஆமா 13 14 15ல மாறுது. அதுவும் ஏன் நடந்திருக்குன்னா, யூரோப்பியன் யூனியன்ல வந்து ஒரு பஞ்சாயத்து நடந்துருச்சு. தேங்க்யூ டு யூரோப்பியன் யூனியன். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. சோ என்ன பியூட்டினா, இது இந்த டைப்ஸ் இருக்கிறதுனால யாரோ ஒருத்தவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. பார்த்தா நம்மளும் கண்டிப்பா வீடியோ பண்ணோம். ஒரு ஐபோனை வந்து ஹப்ப வச்சு ஹார்ட் டிஸ்க், கீபோர்டு, மவுஸ் கனெக்ட் பண்ணி மானிட்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
டைப் சினால உண்மைதான். நம்ம பண்ணிருக்க இந்த மாதிரி வீடியோ சாம்சங் போனது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. உண்மைதான். இப்ப கூட பார்த்தா ஒரு 400,000 வியூஸ் ஏதோ இருக்கு. அந்த கண்ட்ரோலர் ஏதோ சொன்னீங்க. இதே மாதிரி இதுக்கும் பண்ணணும் நம்ம வீடியோ. ஐபோனை வந்து நம்ம நார்மல் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். சோ டைப் சி எந்த விதத்துல ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கா சார்ஜிங்னு வரும்போது ஓகே யூனிவர்சலா எல்லாரும் நல்லா, அதை தாண்டி பாருங்களேன் ஓடிஜி ஆஸ்பெக்ட்ல எவ்வளவு விஷயங்கள் கனெக்ட் ஆகுது பாருங்க. இன்னும் ஒரு மெயின் ஆர்டரே கனெக்ட் பண்ணி நீங்க கேமரா ரெக்கார்ட் பண்றத டைப் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா அதெல்லாம் ப்ரோல மட்டும் தான் இருக்கு. ப்ரோ சீரிஸ்ல மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அதுல தான் USB 3 கம்பேட்டபிலிட்டி இருக்கு. சோ என்ன அட்வான்டேஜ்னா நமக்கு இந்த ஹார்ட் டிரைவ்ல 3 கேபிள் ஆல்ரெடி வந்துரும். 3 USB 3 ஸ்பீட். சோ தனியா கேபிள் வாங்க தேவையில்லை உங்ககிட்ட. ஒரு SSD அந்த மாதிரி இருந்ததுன்னா சோ SSD அப்படியே மாட்டி அப்படியே ரெக்கார்ட் பண்ணலாமா ப்ரோரஸ் ஃபுட்டேஜ். அதுக்கு 256 GB கூட ஐபோன் வாங்கிட்டு போயிடலாம். ஆமா 256 வாங்கிட்டு பேசாம அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். 20 GB ஆர்டர். ஆனா இப்போ ஒரு அட்வான்டேஜ் அதுதான், பேஸ் வேரியன்ட் 256 தானே இனிமே ப்ரோ மேக்ஸ் வாங்குனா. அது ஒரு குட் நியூஸ். பட் அது கூட சேர்ந்து ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகுது. வேற என்ன இருக்குடா, அது பெருசா ஒண்ணும் இல்ல. பிரேடட் கேபிள். ஆனா இந்த கேஸ் நல்லா இருக்கு. ஓவன் கேஸ் அது புதுசா கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. அப்புறம் வேற என்ன இருக்கு, பின் இருக்கு. சிம் கார்டு ஒன்னும் தூக்கலவங்க ஒன்னும் இருக்கு. ஆமா நம்ம ஊர்ல இன்னும் தூக்கல. பட் தூக்காம இருக்கிறதே நல்லது. அதுக்கும் ஏதாவது பண்ணுவாங்க அடுத்து. ரெண்டுமே பிசிக்கல் சிம் கொடுங்க, பின்னாடி பேக் டோர் ஓபன் பண்ண விடுங்க, பேட்டரி எடுத்து போடுங்க அப்படின்ட்டு. பேட்டரி எடுக்க மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். இந்தியா ரெகுலேட்டரி இன்ஃபர்மேஷன், இந்தியா சார் வேல்யூ லெஸ் தேன் 1.2 வாட் per கிலோகிராம் அப்படின்னு போட்டிருக்கு. இது சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. டச் மேக்ஸ் சேஃப் அக்சரி இது. ஆனா என்ன வேலை 5500 ரூபாவா? ஆமா இதுல 5990 ரூபாய் போட்டுருக்கு இருக்கும். சோ அதுதான். பட் இவ்வளவுதாங்க. வேற அக்சரிஸ் நீங்க தான் வாங்கணும் தனியா. இவ்வளவு வராது. கேபிள் வரதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு இருக்கு நாட்டு நடப்பு. ஆமா கேபிளும் வந்து பவர் அடாப்டர்லாம். ஆனா இப்போ உங்களுக்கு கான்ஃபிகர் பண்றது சப்ப மேட்டர் இல்ல. நீங்க அப்படியே கான்ஃபிகர் பண்ணுங்க. நான் இங்க இதுல அதை அப்படியே காட்டுறேன். இதுல ஒன்னு ஏன்னா அது எவ்வளவு குயிக்கா இந்த ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஐபோன்ஸ். ஸோ இப்படி என்னன்னா இப்போ நான் காமிக்கிறேன். இதுல போயிட்டு செட்டப் கொடுத்தேன்னா, இதுல போயிட்டு ஆன் பண்ணனா, இதுல வந்து ஒரு ஐபோன் பக்கத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் பழைய ஐபோன்ல. உடனே காட்டிடும், உடனே காமிக்கும். செட்டிங் லாங்குவேஜ் பாருங்க, செட்டப் நியூ ஐபோன் அப்படின்னு காமிக்குது. இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். இது வந்து ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீல்னு சொல்லலாம். அது வயர்லெஸ்ல டப்புன்னு முடிச்சுட்டு போயிடலாம். சோ அவ்வளவுதான். சோ கண்டினியூ கொடுத்தா அப்படியே கொடுங்க, கண்டினியூ கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோ முடிச்சுட்டு பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப நேரம் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னன்னா நீங்க வைஃபைலயே அப்படியே உங்க செட்டப்பை முடிச்சிடலாம். ஒரே நேரத்துல இருந்தீங்க. அது வந்து சூப்பரான கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ டேல எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1 or 2 hours தான் ஆக்சுவல் காப்பிங் டைம். ஃபுல்லா சிங்க் ஆகிறதுக்கு ஒரு மெசேஜஸ் எல்லாமே சிங்க் ஆயிரும் half an hour. ஆனா ரொம்ப பெரிய பிளஸ் பாயிண்ட் அது. இது வந்து அப்போ ஆண்ட்ராய்ட் கவுண்டர் பார்ட்ல இல்லையானா அப்படி கிடையாதுங்க. அங்கேயும் இருக்கு, சாம்சங்லயும் இருக்கு, பிக்சல்லயும் இருக்கு. பட் ஆனா இந்த அளவுக்கு இல்ல. இப்போ பிக்சல்ல வந்து ரொம்ப குயிக்கா இருக்கு. அந்த டைப் சி கேபிள் நீங்க மாட்டினீங்கன்னா முடிஞ்சது. கேபிள் போட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா முடிஞ்சிடும். ஆமா நான் ரீசெண்டா வந்து S23 சாம்சங் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். S23 to S23 அல்ட்ரா. கிட்டத்தட்ட 30 minutesல முடிஞ்சிருச்சு. கைய போட்டோ வீடியோலாம் இருந்தது, ஒட்டுமொத்தமா காப்பி ஆயிருச்சு. சோ ஆனா சூடாகுதா அது நீங்க மொத்தமா கான்ஃபிகர் பண்ணிட்டு யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபீட்பேக் கொடுக்கலாம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் தான பாஸ். இது என்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இருக்கு. இது மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கு பேக்ல. இது அந்த பிரஸ்ட் ஃபீல் வந்து சூப்பரா இருக்குல டைட்டானியம்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸியா இல்ல. இதுலனா உங்களுக்கு கண்டிப்பா வந்து இதோ பார்த்தாலே செம கிளாஸியா இருக்கு. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் வர மாட்டேங்குது இந்த கலர்ல. இந்த கலர்ல பாயிண்ட் பர்பிள் கலர், ப்ளூ டைட்டானியம், இன்னொரு டைட்டானியம் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். பட் இந்த ஒரிஜினல் டைட்டானியம் அது. ஆமா அது அந்த நேச்சுரல் டைட்டானியம். அந்த ஃபினிஷ்ல வந்து உங்களுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் விழ மாட்டேங்குது. சோ இந்த 14 பிளஸும் அதே மாதிரி தான். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அலுமினியம் வந்து சம அலுமினியம். ஆனா இது டைட்டானியம் என்ன பெரிய விஷயம்னா ஏரோஸ்பேஸ் கிரேட் டைட்டானியம்னு சொல்றாங்க. கிரேட் 5 டைட்டானியம் யூஸ் பண்றேன்னு சொல்றாங்க. இது என்னன்னா டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லுவாங்க பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ டைட்டானியம் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்ஸ். ஒரு அலாய் தான் அது. பட் அது வந்து யூஸ் பண்றாங்க. ஏதோ சொல்லிருக்காங்க 18 மணி நேரம் ஆகுமா. இது கிட்டத்தட்ட இப்ப எப்படின்னா 1 mm வந்து கிட்டத்தட்ட டைட்டானியம், அதுக்குள்ள வந்து அலுமினியம் அலாயும் இருக்கு. சோ தட் வெயிட்டும் கம்மியாகுது அண்ட் ஓவராலா வந்து ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும் ஃப்ரேமுக்கு டைட்டானியம். அண்ட் வெயிட் ரிடக்ஷன் கண்டிப்பா தெரியுது போனோட. இதான் நீங்க இப்ப இந்த இது பக்கத்துல வச்சு பாக்கும்போது தெரியும். அந்த ஃப்ரேம் கூட அது சின்னதானது தெரியுது பாருங்க. இது வந்து இதோட திக்னஸ் தான் பெசல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது இல்ல திக்னஸ்ல நல்லாவே தெரியுது. உங்களுக்கு இப்ப 15 Pro Maxல வந்து வெசல்ஸ் இன்னும் தின்னானது நல்லா 100% ஷியூரா தெரியுது. சூப்பர், வேற லெவல், குட் லெவல். பட் இது வெயிட் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், ஹாப்பியான விஷயமா இருக்கு. மத்தபடி என்ன கேமரா 5x டெலிஃபோட்டோ 5x டெலிஃபோட்டோ அதுவும் ஏதோ சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்காங்க. பிளஸ் iOS 17. பஸ் இது ஸ்பீக்கர்ஸ்ல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருந்ததா?
ஸ்பீக்கர் நோட் பண்ணதுல எதுவும் தெரியல, பட் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நம்ம செக் பண்ணலாம். ஓவரால் மெயின் விஷயம் A17 Pro பயானிக் கிடையாது, நியரிங் A17 Pro M1 லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதனாலதான் M1 லெவலுக்கு சூடம் ஆகுமா அது இப்ப உடனே சொல்ல முடியல. அது மேபி டே டு டே நீங்க யூஸ் பண்ணி ஒரு 1 வீக் கழிச்சு சொல்லுங்களேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு பாப்போம். ஏன்னா வந்து நிறைய டேட்டா வந்தாதான் வந்து அந்த த்ராட்லிங் எல்லா அப்ளிகேஷனும் ரன் ஆகணும், சோ எல்லாம் நடக்கணும். ஓவரால் செம ஃபீல் இந்த ஐபோன். ஃபீல் குட் டிவைஸ். வந்து இப்போ செட்டப் உள்ள போயிடலாம், அப்புறமா செட்டப் பண்ணிக்கலாம் டிவைஸை. ஓகே, ஆக்ஷன் பட்டன் நம்ம சொன்னோம் இல்லையா, கான்ஃபிகர் ஆகும்போதே நச்சுன்னு காமிச்சிருக்காங்களே. எங்க இருக்கு அது பண்றது சாதாரண விஷயம் தான், ஆனா அது காட்டுறது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல காட்டுறாங்க. ஆமா, இது அப்படி எப்படி எல்லாம் ஒரு பேனிங் எல்லாம் நடக்குது பாருங்க இவைக்குள்ள. சோ நீங்க வந்து சைலண்ட் மோடா யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் பெர்ஃபார்மன்ஸ் அது. ஓகே, சோ அது நீங்க இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல பாருங்க டைனமிக் ஐலைன்ல தெரியும். ஆமா, அப்புறம் ஃபோக்கஸ் மோட் இருக்கு இல்ல, அது சைலண்ட். சோ லாங் பிரஸ் பண்ணா அது. சோ டார்ச்சா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நீங்க டார்ச் ஹோல்ட் பண்ணாதான் டார்ச் வருமா, அது வருது. சூப்பர் சூப்பரா. சோ அதே மாதிரி ஏன்னா ஆக்சிடென்டலா ட்ரிகர் ஆக கூடாதுன்னு ஹோல்ட் வச்சிருக்காங்க போல. நல்ல விஷயம். மேக்னிஃபையர், டர்ன் ஆன் எக்ஸ்ட்ரா லைட், கேமரா ட்ரிகர் பண்ணலாம், அண்ட் ஃபோக்கஸ். ஓகே, டிஎன்டி மாதிரி இருக்கலாம். சோ இது OnePlus LED ஸ்லைடர் வேற லெவலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இல்ல ஒரு காலத்துல வந்து உங்களுக்கு தெரியாது இல்ல, பாம் ப்ரீ ஞாபகம் இருக்குல்ல, பிளாக்பெரில எல்லாம் சிங்கிள் டச்ல சைலண்ட் ஆக்கலாம். இத லாங் பிரஸ் பண்ணா மேபி அது இப்ப என்னன்னா நம்ம இன்னும் கான்ஃபிகர் பண்ணி உள்ள போடல, அது நினைக்கும் ஏன் வெளியில இருந்துகிட்டே கேமரா கேக்குறியா நீ அப்படின்னு நினைக்கும். அதை நம்ம இப்ப ஸ்வைப் பண்ணிடலாம், இப்ப காமிக்கலாம் பாருங்க. சூப்பர், இப்ப காட்டுங்க. பிரசன்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் வந்துருச்சு. அதான் நச்சுன்னு போட்டோஸ். சோ இப்போ நீங்க வந்து திரும்பி இப்ப கிளிக் 5x கிளிக் ஆகும். செம. சோ ஷட்டரா யூஸ் பண்ண முடியும். ஆமா, ஷட்டர் பட்டனா யூஸ் பண்ணலாம். சோ வெரி வந்தீங்கன்னா வால்யூம் பட்டன் வந்து ஜூம்க்கு யூஸ் பண்ணலாமா பாஸ்? வால்யூம் பட்டன் அழுத்துங்க, அது நார்மலா ஷட்டர் கீ இருந்தது, அதுவும் ஷட்டரா தான் இருக்கு. அப்ப இவங்க என்ன பண்ணணும், அடுத்த அப்டேட்ல வால்யூம் கீ வந்து ஜூம்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஆக்ஷன் பட்டனை ஷட்டரா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றணும். ஆமா, இது வந்து சில ஆண்ட்ராய்டு போன்ஸ்லாம் அலோவ் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, சாம்சங்ல ஒரு சில போன்ஸ்ல எல்லாம் வரும். பட் கேமரா செட்டிங்ஸ் அப்படியே ஒரு வாட்டி காமிச்சிடலாம் நம்ம. ஷியோர். கேமரா பாத்தீங்கன்னா வேற லெவலு. ரெக்கார்ட் வீடியோ 4K 60 FPS HDR வேற உண்டு. டால்பி விஷன், என்ஹான்ஸ் ஸ்டெபிலைசேஷன், ஆக்ஷன் மோட், லோவர் லைட், ஆட்டோ FPS இருக்கு. ஓகே, அப்புறம் லாக் கேமரா, லாக் ஒயிட் பேலன்ஸ் இருக்கு. இது வீடியோ செட்டிங்ஸ். சூப்பர். அது தவிர ஸ்லோமோ வந்து சினிமேட்டிக் வந்து 4K 30 FPS வரைக்கும் இருக்கு. ஓகே, ஸ்லோமோ அப் டு 240 FPS இருக்கு, 1080p. ஃபார்மேட்ஸ், ஹை எஃபிஷியன்சி எல்லாமே நீங்க போட்டோ வந்து एक्चुअली 24 மெகா பிக்சல் வந்து சம்திங் நியூ, இந்த 15 சீரிஸ்ல நியூ. அது 12 MB இருக்கும் முன்னாடி, இப்போ 24 MB. அண்ட் ப்ரோ அண்ட் ரா ரெசல்யூஷன், ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் ஆஃப்ல இருக்கும். ஓகே, பட் இது வந்து மெயின் கேமரா லென்ஸ் கூட செட் பண்ணலாம் டிஃபால்ட்டா. ஓகே, இது நல்ல ஆப்ஷன். என்ன நிறைய பேர் வந்து 1x தான் இல்ல, இப்போ பிரைமரி சென்சார்ல 1.5x வச்சா கொஞ்சம் மேக்ரோ எடுக்கலாம். ஆமா, சோ 1x 1.2 1.5 க்கு நம்ம டிஃபால்ட் பண்ணிக்கலாம். 24 mm 28 mm 35 mm. ஓகே, சோ அது ஒண்ணு. அது தவிர போட்டோகிராஃபி ஸ்டைல் இது ஆல்ரெடி பாத்துறோம். ஆமா ஆமா, இது பழசு தான், இது பழசு. ஆமா, சோ கிரிட் போட்டு வச்சுக்கலாம். நைஸ். மிரர், ஃப்ரண்ட் கேமரா, அது தவிர போட்டோஸ். சோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணிடலாம். வீடியோ 4K ஓடிக்கிட்டு இருக்கு. 4K பரவாயில்லையே. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கு? நீ ஓடும்போது நான் சும்மா நின்னா நல்லா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எவர் சாம்பிள்ங்க இதுதான், அதனாலயே அதை நாங்கள் அட்டாச் பண்றோம். அங்கே இல்லை, அப்படியே 5x போறேன். அதுக்கு தான் ஜவான் போஸா, அது இதில் கவர் ஆக மாட்டேங்குது. அப்படியே இரு. அல்ட்ரா வைட்லாம் கிடையாதா? இல்லை கவர் ஆயிடுச்சு. 2x க்ளோஸ் அப் தானே. வேற லெவலில் மேசிவாக இருக்கு. ஐஃபோன்ஸ் ஆர் நோன் ஃபார் வீடியோ அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். HDR எப்படி இருக்கு? அக்ரெசிவான சுச்சுவேஷன் தாங்க. கரெக்டாக சொல்ல போனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 12 மணி ஆக போகுது. அப்படின்னும் போது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் எப்படி சமாளிக்குதுன்னு இந்த பாருங்க. நம்ம பையன் சினிமேட்டிக் வீடியோ 2 பேருமே அட் டைம் பார்த்தாலும் யார் மூஞ்சி அது பிளர் பண்ணுது, என்ன ஏது? மூடியை தான் பிளர் பண்ற மாதிரி தெரியுது. நீ மூடியா இருக்கிறனால உன் முடிய பிளர் பண்ணுதா? ஏன்னா நீ ஒரு ப்ளே பாய். ஹேப்பன்ஸ். ஸோ
சொல்லிட்டேன் பைசப்ஸை காமிச்சு. நீ சொன்னா இந்நேரம் எல்லாருமே இந்த சாம்பிள் பார்க்க வரவங்களாம் உன்னை அப்படியே பயங்கரத உறுதிப்படுத்தியிருப்பாங்க. ஹேப்பன்ஸ். ரைட்டு. அப்படியே திரும்ப பேன் பண்ணுறதுலாம் ஈஸியாக தான்டா இருக்கு. ஆனால் இப்போ நீ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் போயிடுவ. பட் அது எடுத்ததுக்கப்புறம் என்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். இது உள்ள போய் செட்டிங்ஸ்குள்ள போய் பார்ப்போம். 15 Pro Max 17. இப்போ அப்டேட் ஆக்சுவலாக 2 வந்துருச்சு போல. 17.0.2. அதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா அந்த ஃபோனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அந்த ஃபோனையும் அப்டேட் பண்ண அப்புறம் நான் வரல அந்த விளையாட்டுக்கு. நீங்கள் அதை பொறுமையாக பண்ணிக்கோங்க. 1.02 TBன்னு கொடுக்க காமிக்குது. பரவாயில்ல, ஜாலி தான். இங்க பாரு, இது புதுசா இருக்கு பாத்தீங்களா, சைக்கிள் கவுண்ட். ஆமா, நீங்க எவ்வளவு தடவை சார்ஜ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இனிமே பார்க்க முடியும். மேக்ல காமிக்கிற மாதிரி. நல்ல விஷயம் தான் அது. இப்போ ஐபோன்லயும் பார்க்கலாம். சோ நைஸ். ப்ரோ மேக்ஸ் சூப்பர். மொத்தம் அப்ப என்ன பண்ண போறோம்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் கைண்ட் ஆஃப் வீடியோ தாங்க. சோ நீங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ பாப்பீங்க. அகைன் ஒரு 1.5 வாரத்துல நம்மளால போட முடியும். எனக்கு யூஸ் பண்ணணும், செட்டப் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு போறேன். ஆமா. சோ யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு, வர்த்தா அப்கிரேட் பண்ணது 14 Pro Maxல இருந்து இல்லனா ப்ராபபிலி இந்த சண்டேக்கு அடுத்த சண்டே பஸ். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் நாளைக்கு இந்த வீடியோ வந்துரும், இல்ல இன்னைக்கு கூட வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். சோ மேபி கமிங் இப்போ வர சண்டே தெரிஞ்சிரும் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. சோ அடுத்த வீக்ல நம்ம கண்டிப்பா ரிவ்யூ பார்க்கலாம். சூப்பர். சோ ஓவரால் இம்ப்ரெசிவா தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம ரிவ்யூல தான் சொல்ல முடியும். ஆமா ஆமா, ஓவரால் அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பாக்கும்போது ஃபார் ஷூர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்மளால டக்குன்னு பார்க்க முடியும். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனா இருக்கட்டும், டிசைன் ஆஸ்பெக்டா இருக்கட்டும், ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு இருக்க கம்ஃபர்ட்டா இருக்கட்டும், இதுலயே பெரிய விஷயம். டைப் சி நிறைய பேர் இதுல இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. ஷாக்கிங். ஒரு வாட்டி பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. தெரிஞ்ச விஷயம் தான், ஆனாலும் போனை பார்த்தாலே வந்து ஆச்சரியமா இருக்கு. லைட்னிங் கேபிள் கிடையாதா அப்படின்னு. நம்ம ரிவ்யூக்கு வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா ரிவ்யூல நம்ம மேக்ஸிமம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணிடுவோம். முக்கியமா அந்த ஹீட்டிங் இஷ்யூ பத்தி கேட்டிருந்தீங்கல்ல, எல்லாமே அட்ரஸ் ஆயிடும். ஓகே ப்ரோ, சோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவுல சந்திப்பா இருக்கோம். சிவரணி வருண் பார்க்கலாம். பை.